ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா மகள் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் குழம்புங்க. 1.5 கிலோ மட்டன் எப்படி குழம்பு செய்கிறது, எவ்வளோ மசாலா சேர்க்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. எண்ணெய்ங்க, ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, லவங்கம், நட்சத்திரப்பூ, பிரிஞ்சி இலை, சோம்பு எல்லாம் போட்டாச்சு. 3 வெங்காயம் பெரிய வெங்காயமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். 1.5 கிலோ மட்டனுக்கு எவ்வளோ மசாலா தேவைங்கிறத பண்ணுங்கள். இந்த மாதிரி பார்த்து உங்கள் வீட்டுக்கு யாரும் கெஸ்ட் வந்தாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கங்க. 2 தக்காளி பெரிய தக்காளியாக போட்டிருக்கேன். மட்டனுக்கு வந்து தக்காளி பழம் நிறைய போடக்கூடாது, புளிப்பு சுவை கொடுத்துட்டுனா நல்லா இருக்காதுங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிடணுங்க. தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாடை போகணுங்க. இஞ்சியோட பச்சை வாடை போயிடுச்சுன்னா குழம்பு வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலை தழை ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். இப்போ எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் வந்து மசாலா ஆட் பண்ணிடலாம். ரெடிமேட் மசாலா தான் போட்டிருக்கேன். 100 கிராம் பாக்கெட் போட்டிருக்கேன். இது கூட நீங்கள் வரமல்லித்தூள், வரமிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிக்கலாம். இதுவே ரொம்ப காரம் கரெக்டாக இருக்குங்க. ரெடிமேட் மசாலா போட்டு இன்றைக்கி இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மசாலா வந்து இந்த மாதிரி எண்ணெயிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட்டு, சின்ன தேங்காய்க்கு ஒரு தேங்காய், பாதி தேங்காய் போட்டிருக்காங்க. தேங்காய் போடாமலும் பண்ணலாம், நீங்கள் ஆப்ஷன் தான். தேங்காய் வந்து தேங்காய் கூட முந்திரி பருப்பு போட்டு அரைச்சும் ஊற்றலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா திக்காக இருக்கும். இப்போ மிக்ஸி சாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. மசாலாவை நல்லா கிண்டி கொடுத்தாச்சு. இப்போ மட்டனை வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன். 5-6 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் மட்டும் மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். மட்டன் ஆட் பண்ணியாச்சு. நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். கிண்டி கொடுத்து நம்ம மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடணுங்க. உப்பு போதுமான அளவுக்கு போட்டாச்சு. லாஸ்ட்டில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். தேவையான பொருள்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உப்பு காணுமான்னு செக் பண்ணிடலாங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்தனால கரெக்டாக இருக்குங்க. உப்பு சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வந்து இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மூடியை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ லாஸ்ட்டில் மல்லித்தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பர் டேஸ்ட்டில் மட்டன் குழம்பு ரெடிங்க. இதுக்கு வந்து நம்ம கோயிலெலாம் பொங்கல் விடுவோம் பாருங்கள், அந்த சோதுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கோயில் உள்ள பொங்கல் வச்சு தான் சாப்பிட போகிறேன் இன்றைக்கி. எம்மி மட்டன் குழம்பு ரெடிங்க. இப்போ பொங்கல் சோறு வந்து எடுத்து வச்சாச்சு. இது கூட மட்டன் வச்சு சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்குங்க பொங்கல் சோத்துக்கு வந்து. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.